வெல்கம் டு ஜஸ்மின் டெய்லர்ஸ். நாங்கள் இந்த வீடியோவில் 36 செஸ்ட் அளவுடைய லைனிங் சாரி ப்ளவுஸ் எப்படி கட் பண்ணுறேன்னு பார்க்க போகிறோம். அதை விட இங்கே நாங்கள் ஃப்ரண்ட் சைடும் பேக் சைடும் ஒரே தடவையில் நாங்கள் கட் பண்ண போகிறோம். இது சரியான ஈஸியான ஒரு மெத்தட். ஒரு குறுகிய கொஞ்ச நேரத்தில் எப்படி நாங்கள் வெட்டலாம்னு பார்க்க போகிறோம். இந்த ஃப்ரண்ட் சைடில் லென்த்தோட 3 இன்ச் கூட்டி வார அந்த லென்த்தை நீங்கள் ஃப்ரண்ட் சைடுக்கு எடுத்துட்டு இது 4 லேயர் பாருங்க. இப்படி 4 லேயராக இருக்கும். இப்படி மடிச்சிட்டு இது 1 ஃபோலாக இருக்கும். ஒரே நடியாக மடித்தோம்னா 2 ஒரே தடவையில் நாங்கள் வரைஞ்சிடுவோம். வரைஞ்சிட்டு கட் பண்ணுறது ஈஸி. நாங்கள் எப்படி கட் பண்ணுறேன்னு பார்ப்போம். இது 36 செஸ்ட்ன்றபடினால ஷோல்டர் மெஷர்மெண்ட் 14 வரும். 14 2 கழிச்சா 12. 12 2ஆல் பிரித்தோம்னா 6 இன்ச்சு வரும். அப்போ 6 இன்ச்சு ஷோல்டர் மெஷர்மெண்ட்டுக்கு வைப்போம். அதில் அரை இன்ச்சு நான் சரிவுக்கு வரைகிறேன். இங்கே ஆம் கோல் ஷோல்டர் 6ன்னா அதோட அரை இன்ச்சியை கூட்டி 6.5க்கு மார்க் பண்ணுறேன். இங்கே நெக் பீஸ் 2.5 வைப்போம். அதாவது 36 12ஆல் பிரித்தா 3. 3லேருந்து அரை இன்ச்சியை கழிச்சா 2.5 வரும். ப்ளவுஸ் லென்த் இது ஃப்ரண்ட் சைடுக்கு நாங்கள் பார்க்க போகிறோம். 15.5 நான் லென்த் எடுத்துருக்கிறேன். சாரி ப்ளவுஸோட லென்த் அதோட 3 இன்ச் மார்க் பண்ணி 18.5க்கு நான் வைக்க போகிறேன். இது 36 4ஆல் பிரித்தா 9. அதோட அரை இன்ச்சியை கூட்டி 9.5 இந்த இதனுடைய உடம்பு அகலம். அதோட இது எக்ஸ்ட்ரா நாங்கள் 1.5 இன்ச்சு தையல் இடைவெளி எடுப்போம். வேஸ்ட் 28. அதை 4ஆல் பிரித்தா 7. 7ஓட நான் இதுக்கு 2 இன்ச் வைக்க போகிறேன் தையல் இடைவெளி. சென்டர் 1.25 உள்ளே எடுத்து இதில் சென்டர் மார்க் பண்ணிட்டு இதில் ஆம்கோல் சரியாக இருக்கும்னு பார்க்கணும். 36 செஸ்ட்ன்றபடியாக 4ஆல் பிரித்தா 9. 9லேருந்து 1 கழிச்சா 8. 8 இன்ச்சஸ் ஆம்கோல் சரியாக இருக்குது. இது சரியான அளவாக இருக்குது. பாக்கெட் லென்த் 14 தான் சரியாக இருக்கும். இதுலேயே நீங்கள் 9ன்றபடினால சென்டர் டான் 10 இன்ச்சு 1 இன்ச்சை கூட்டினா 10. அந்த லைனிங் பண்ணுவோம். இதில் எங்களுக்கு நெக் பீஸ் ரெடி அளவு 3. அந்த 3ஓட 1 இன்ச்சை கூட்டினா 4 இன்ச் வரும். அதே அளவு தான் இங்கேயும் நாங்கள் டாட் அளவுக்கு வைக்க போகிறோம். இங்காலேருந்து ஒரு 1.25 இன்ச்சு டாட் வச்சா இதுக்கு போதுமான. இங்கே இருந்து 2.5 இன்ச்சு, இங்கே 4 இன்ச் போட்டுட்டு இங்கே இருந்து ஒரு 1.5 இன்ச்சு. அதே மாதிரி இங்கே இருந்து 1.5 இருக்குங்க. இது 1.25 இங்கே 2.5 இன்ச்சு நீங்கள் எடுத்து இங்கே 2 இன்ச் மார்க் பண்ணி இங்கேயும் 2 இன்ச் மார்க் பண்ணிட்டு இந்த மெத்தட் நல்ல ஈஸியான ஒரு மெத்தட். ஃப்ரண்ட் நெக் 6 இன்ச்சு அதோட அரிய கூட்டி 6.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணுறேன். இங்கேயும் ஒரு 3 இன்ச்சு வைக்கிறேன்.
நாங்கள் ஃப்ரண்ட் சைட் வந்து வரைஞ்சிட்டோம். இதுலேயும் ஒரு 4 நாங்கள் எடுத்து இது வந்து ஃப்ரண்ட் சைடுக்கு நாங்கள் வரைவோம். பேக் சைடுக்கு இந்த ஃப்ரண்ட் சைடை அப்படி தூக்கிட்டு இதில் இருந்து நான் சாரி ப்ளவுஸ் லென்த் வந்து 15 அரை, அதோட 1 inch கூட்டி நான் 16 அரைக்கு மாற்றிருக்கேன். இதில் வேஸ்ட் அளவு 9 inches தையல் இடவெல்லாம் சேர்த்துட்டேன். இதை மார்க் பண்ணிட்டு இதில் ஃப்ரண்ட் சைடுக்கு நாங்கள் இன்னொரு அரை இஞ்சியை சேர்க்கணும். இது பேக் சைடுக்கு உரியது, இது ஃப்ரண்ட் சைடுக்குரியது. இது 6 அரை 2 அரை 6 அரை இது 10 inches, இது 1 அரை 14 இது 2 inch இது 2 inch இது 2 அரை இன்ச்சு 9 inches இது 1.25 இது 2 அரை. ஓகே, நான் வந்து கட் பண்ணுவோம். இது பேக் சைடுக்கு நான் மேலே வெட்டுறேன். இதில் ஒரு மேற்பகுதி ஃப்ரண்ட் சைடை தூக்கிட்டு ஃப்ரண்ட் சைடை மட்டும் நான் கட் பண்ணுறேன். பேக் சைட் நாங்கள் மார்க் பண்ண போகிறோம். 36 4 வச்ச 9 9 அரையை கூட்டினா 9 அரை, அதோட 1.5 இன்ச்சியை கூட்டுவோம் தையல் இடைவெளிக்காக. அதையும் இதையும் ஜாயின் பண்ணுங்க. இங்கே இனி பேக் நெக் வந்து 8 inches 8 இன்ச்சு, அதோட அரையை கூட்டி 8.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணுறேன். இங்கேயும் வித் வந்து 3 inchesக்கு மார்க் பண்ணுறேன்.
அதனால சரியாக இருக்குது. ஸ்டிச்சிங் மார்க் எல்லாம் சரியாக உடனே மார்க் பண்ணுங்கள். பாருங்கள், மிக இலகுவான முறையில் விரைவாக நாங்கள் ஒரே நடியாகவே இந்த ப்ளவுஸை நாங்கள் கட் பண்ணிட்டோம். இந்த டாட் போடக்கூடிய மார்க் எல்லாத்தையும் மறக்காமலுக்கு இது போட்டு வைங்க. அப்போ தான் உங்களுக்கு ஸ்டிச் பண்ணிக்க ஈஸியாக இருக்கும். இந்த ஸ்லாண்டையும் இருக்க இந்த வளைவையும் நீங்கள் ஃப்ரண்ட் சைடில் எடுத்துருங்க. இதை ஓப்பன் பண்ணிடுங்க. அப்படியே நீடில் மார்க்கையும் போட்டுருங்க. அடுத்த பக்கம் தெரிகிறதுக்காண்டி நீடில் மார்க் போட்டுருங்க. பாருங்கள், அவ்வளோ சுலபமான முறையில் நான் இந்த குறுகிய நேரத்தில் நான் இந்த ப்ளவுஸை கட் பண்ணியிருக்கிறேன். பார்த்தாலே விளங்கும். இனி நான் ஸ்லீவ் ஷோர்ட் ஸ்லீவ் பண்ணபடினால ஸ்லீவை கட் பண்ண போகிறேன். பாருங்கள், இந்த இடத்துல நீங்கள் ஸ்லீவை கட் பண்ணுங்க. இந்த ஸ்லீவ் லென்த் 5.5, அதோட 1 இன்ச்சை சேர்த்து 6.5க்கு மார்க் பண்ணுவேன். இதில் அடிக்கை அளவு இது பேக் சைடுன்னு பாருங்கள் 3.5 இருக்குது. இந்த அடிக்கை 3.5 இருக்குது. இதில் இருந்து இது ஃப்ரண்ட் சைடுக்குரியது, இது பேக் சைடுக்குரியது 3.5. நான் அந்த 3.5 இதில் வச்சுட்டு மார்க் பண்ண போகிறேன். இந்த நேர்கோடு வர வழியை நான் அந்த சைடு பார்த்து நேர வரைகிறேன். இதில் ஆம்ஹோல் ரவுண்ட் எங்களுக்கு எடுக்கிறது ஒரு இது ஈஸியான மெத்தட். என்னை பொறுத்த வரைக்கும் இது ஈஸி. இதில் தையலுக்கு போகிற அரேஞ்சியை கட் பண்ணிவிட்டு நீங்கள் இப்படியே ரவுண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா 9.5 இருக்குது. அந்த 9.5 இதில் நீங்கள் கொண்டு வந்து வச்சு மார்க் பண்ணுறீங்க. ஈஸியாக அளவாகவும் இருக்கும். இதை சென்டர் மார்க் பண்ணுங்கள். பிறகு அதையும் திருப்பி இதை சென்டர் மார்க் பண்ணுங்கள். அப்படியே தீக்கணுங்க. இப்படி வச்சு ஒரு சென்டர் மார்க் பண்ணிட்டு இங்கேயும் ஒரு அரேஞ்ச் செய்யுங்க. உள்ளோக்கியும் ஒரு அரேஞ்ச் எடுத்துட்டு எவ்வளோ ஈஸியாக நான் ஸ்லீவ் வரைஞ்சிருக்கேன்னு பாருங்கள். இவங்களோட கையினுடைய சுற்றளவு 5.25. அதோட நான் ஒரு 1.5 இன்ச்சியை வச்சு தையல் இடங்களுக்காக வைக்கிறேன். இதே மார்க் பண்ணுவேன். நான் இனி ஸ்லீவை கட் பண்ணுவோம்.
இப்போ நாங்கள் இந்த ப்ளவுஸை ஒரு 10 நிமிஷத்துக்கு வெட்டிட்டோம். ஒரு ஈஸியான மெத்தட் இது. Thank you for watching. Like, share and subscribe Jasmine Tailors.